நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எல்லாரும் வந்துட்டாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன் இன்னும் வரலையே. வணக்கம் மந்திரியாரே. வணக்கம் குருதேவா. வணக்கம் மோகினி தேவி. நீங்க எல்லாரும் அவங்க இருக்கையில அமருங்க. மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! 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 போட்டியை இப்ப ஆரம்பிக்கலாம். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் மோகினி தேவியோட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு எந்த மாதிரி விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதோ அதே மாதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணன் கேட்க போற கேள்விகள் எல்லாத்துக்கும் மோகினி தேவியும் நேரம் முடியறதுக்குள்ள பதில் சொல்லி ஆகணும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னுடைய கேள்விகளை நீ கேட்கலாம். மோகினி தேவி, என்னோட முதல் கேள்வி என்னன்னா, நான் எவ்வளவு உயர்வா வளர்றேனோ நீங்க அதே அளவுக்கு என்ன தாழ்வா பாப்பீங்க. அது என்ன? அதுக்கான பதில் இருள். சரியான பதில் தான். இது என்னோட ரெண்டாவது கேள்வி. அது என்னன்னா, என்னை யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நான் உடனே காணாம போயிடுவேன். தயவு செஞ்சு கேள்வியை மறுபடியும் கேளுங்க. தன்னை யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அது உடனே காணாம போயிடும். என்ன கேள்வி இது? அப்படி எதுவும் இந்த உலகத்திலேயே கிடையாது. குருஜி, ஒருவேளை அவனுக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன? இவனோட பேரு தன்னாலே காணாம போயிடுமே. பயமுட. இதுக்கான பதில் எனக்கு தெரியல. இதுக்கான பதில் மௌனம். அப்படின்னா அமைதியா இருக்கிறது. இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் வேற ஜெயிச்சு தொலைச்சிட்டானே. என்னது மௌனமா? இதெல்லாமா ஒரு கேள்வியா இருக்கும்? நீ ஒரு தடவை அமைதின்னு சொல்லி பாரு, உன்னோட அமைதி கலைஞ்சிடும். எனக்கு முன்னாடியே தெரியும். நான் சும்மா அவங்கள சோதிச்சு பார்த்தேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். என்ன மோகினி தேவி, கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல அப்படின்னா நீங்க தோத்துட்டீங்க.
இந்த தோல்வியை நீங்க ஏத்துக்கிறீங்களா? மகாராஜா, என்ன மன்னிக்கணும், ஆனா மோகினி தேவிக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு தோணுது. ஏன்னா இவங்க கேட்ட கடைசி கேள்விக்கு நானும் பதில் சொல்ல முடியல. உன்னுடைய கருத்து உண்மையிலேயே உயர்வானது பண்டிதனே ராமகிருஷ்ணா. மோகினி தேவி, இந்த வாய்ப்பை தவற விட்டுறாத. பண்டிதன் ராமகிருஷ்ணா, நீயே உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே. இப்ப நான் பண்ண போறத வேடிக்கை பாரு. இப்போ மோகினி தேவி இன்னும் 7 கேள்விகள் உங்ககிட்ட கேட்கப்படும். அந்த கேள்விகள்ல ஒரு கேள்விக்காவது நீங்க பதில் சொல்ல தவறுனா நீங்க தோல்வி அடைஞ்சதா அறிவிக்கப்படும். மோகினி தேவி, என்னோட 3வது கேள்வி இது. எனக்கு உணவு கொடுத்தீங்கன்னா நான் உயிரோட இருப்பேன். ஆனா எனக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இறந்து போயிடுவேன். நான் யாருன்னு சொல்லுங்க. இந்த கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியாது. இதுக்கான பதில் அக்னி. எரியிற நெருப்புல காஞ்ச புள்ளையோ இலைத்தலையோ போட்டீங்கன்னா அது இன்னும் நல்லா கொழுந்து விட்டு எரியும். ஆனா அதுல தண்ணிய ஊத்துனா அது உடனே அணைஞ்சு போயிடும். மகாராஜா, மோகினி தேவியால நான் கேட்ட 2 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாததை நீங்களே பாத்தீங்க. அதனால இதுல ஜெயிச்சது நான் தான். என்ன குருதேவா, நான் சொன்னது சரிதானே? சரிதான் சரிதான். நீ ரொம்ப சரியா சொல்லிருக்க. பண்டித ராமகிருஷ்ணன் தான் ஜெயிச்சிருக்கான். அப்புறம் அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மோகினி தேவி. குருதேவா, மோகினி தேவி நம்மளுடைய விருந்தாளி. கொஞ்சமாவது கருணை காட்டுங்க. நீ இப்ப என்ன சொல்ல வர பண்டித ராமகிருஷ்ணா? நாம நம்ம விருந்தாளிக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும். சரி, கொடுத்தா போச்சு. கண்டிப்பா கொடுக்கலாம். அதிதி தேவோ பவ. விருந்தாளி கடவுளுக்கு சமம் மகாராஜா. நீ சொல்றது சரிதான் பண்டிதனே ராமகிருஷ்ணா. மோகினி தேவிக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம். என்ன கொடுமை இதெல்லாம். முதல்ல அவன் வீட்டுக்கு வரட்டும். அவன் காலை உடைச்சு கையில கொடுத்துறேன். மோகினி தேவி, இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போற கேள்விக்கான பதில் உங்களுக்கு பக்கத்திலே தான் எங்கேயோ இருக்கு. அதுவும் இந்த இடத்திலே தான். என் உடம்புல இருக்கிற 2 அங்கங்கள் ஒன்னு இன்னொன்னோட பிணையப்பட்டிருக்கு. நான் எந்த அளவு அசையாம இருக்கணும் அந்த அளவுக்கு என்ன வேகமா ஓடவும் வைக்க முடியும். அப்ப நான் யாரு? இதுக்கும் எனக்கு பதில் தெரியல. நீங்க ரொம்ப விசித்திரமான கேள்விகளா கேக்குறீங்க. பண்டித ராமகிருஷ்ணா, இந்த கேள்விக்கான பதில் இந்த இடத்துல தான் இருக்குன்னு நீ சொல்லிருக்க. அப்படின்னா பதில் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. குருதேவா, இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்டயே கூட இருக்கு. அதுதான் மணிக்கூண்டு. அட கடவுளே, பதில என் பக்கத்திலே வச்சுக்கிட்டு நான் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த போட்டியின் வெற்றியாளர். ஏன்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் 9 கேள்விகளுக்கு 8 சரியான பதில்களை கொடுத்திருக்கான். ஆனா மோகினி தேவியால பண்டிதன் ராமகிருஷ்ணன் கேட்ட 4 கேள்விகளுக்கு ஒரு சரியான பதில தான் கொடுக்க முடிஞ்சது. பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த போட்டியில வெற்றி அடைஞ்சதா அறிவிக்கிறேன். இல்ல, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. பண்டிதன் ராமகிருஷ்ணன் வேணுமனே அர்த்தமற்ற கேள்விகளை கேட்கிறாரு. அதுக்கான பதில் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி யாரு கேள்வி கேட்டாலும் அவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க. அப்படின்னா உங்களையும் வெற்றியாளரா அறிவிச்சது நியாயமே இல்ல மோகினி தேவி. ஏன்னா நீங்க கேட்ட கேள்விகளுக்கும் பதில் உங்களுக்கு மட்டும் தானே தெரியும்.
அப்ப நீங்க செஞ்சது சரி, நான் செஞ்சது மட்டும் தப்பாகுமா? அது எந்த வகையில நியாயம்? நான் தோத்தது மட்டும் எப்படி நியாயங்கிறீங்க? மோகினி தேவியாரே, நீங்க ஒரு சாதாரண போட்டியாளர் கூட தான் போட்டி போட்டிருக்கீங்க. இதனால உங்க திறமை எவ்வளவுங்கிறத எப்படி எடை போட முடியும்? சரி விடுங்க. இப்ப நான் உங்களுக்கு இன்னும் கூட ஒரு வாய்ப்பு தரப்போறேன். இதுல எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஒருவேளை இதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் என்னோட வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு அடிமையாவே இருந்துடுறேன். நீங்க உங்க திறமை எங்க எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? அப்படின்னா இது நியாயமான ஒரு போட்டியா இருக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியா கேட்பாங்க. நம்மள யார் அந்த கேள்விகளுக்கு முதல்ல பதில் சொல்றோமோ அவங்க தான் இந்த போட்டியில வெற்றியாளரா அறிவிக்கப்படுவாங்க. யாருக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு இப்படி நாம தெரிஞ்சுக்க முடியுமே. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம 2 பேருக்கும் சாதகமா எல்லா கேள்விகளையும் கேட்க போறது கிடையாது. இதுதான் நம்ம புத்திசாலித்தனத்தை நிரூபிக்க நியாயமான நேர்மையான வழிமுறை. மகாராஜா, நீங்க அனுமதி தரீங்களா? கண்டிப்பா. மந்திரியாரே. உத்தரவு மகாராஜா. இந்த மணியை 2 பேர்கிட்டையும் கொடுங்க. கேள்வி கேட்கப்பட்டதுக்கு அப்புறம் யார் இந்த மணியை முதல்ல அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதில் சொல்றதுக்கான முதல் வாய்ப்பு கிடைக்கும். சரி, சொல்லுங்க மோகினி தேவி, இந்த போட்டிக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா இல்ல உங்க தோல்வியை ஏத்துக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. இந்த முறை நான் கண்டிப்பா ஜெயிச்சே காட்டுவேன். ஆனா ஒரு முக்கிய நிபந்தனை இருக்கு. இந்த போட்டிக்கும் இதோடைய விளைவுக்கும் மகாராஜாவுடைய கௌரவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த போட்டி நம்ம 2 பேருக்கு மட்டும்தான். ஆனா நீங்க உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. எனக்கு இதுல சம்மதம். இப்ப இந்த போட்டி உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான். மந்திரியாரே, முதல் கேள்விய நீங்களே இவங்க கிட்ட கேளுங்க. அனைவரும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எதிர்கொள்றதுக்கு பயப்படுவாங்க. அப்ப நான் யாரு? இதுக்கு பதில் உண்மை. நீங்க சொன்னது சரியான பதில். குருதேவா, அடுத்த கேள்விய நீங்க கேளுங்க. சரி, ஒரு மனுஷன் தனக்கு விருப்பம் இல்லாமலேயே தானா போய் மாட்டிக்க கூடிய வலையோட பேர் என்ன? அது மோக வலை குருவே. சரிதான். அம்மா, அடுத்த கேள்விய நீங்க கேளுங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்மளால தொடாமலேயே அதை பட்டுன்னு உடைக்க முடியும்? வாக்குறுதி. சபாஷ் சபாஷ் பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணா 2 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கான். ஆனா மோகினி தேவி ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்காங்க. சாரதா தேவி, நீங்களும் கேள்வி கேட்கலாமே. ஒரு விஷயம் பகல் முழுக்க உங்க கூடவே இருக்கும், ஆனா உங்களை விட்டு விலகவே விலகாது. அதுக்கு பதில் நிழல். ஒருத்தரோட நிழல் என்னைக்கு அவங்கள விட்டு பிரியாது. சரியான பதில். இப்போ என்னுடைய மகாராணிகளுக்கும் கேள்வி கேட்கிற வாய்ப்பை கொடுத்தே ஆகணும். என்னோட கேள்வி என்னன்னா, எதை உச்சரிச்சா எப்பவுமே தவறாவே இருக்கும்? தவறு. கேட்ட கேள்வியே தவறுன்னு சொல்ல வரியா என்ன? அதுவும் மகாராணி கேட்ட கேள்வி. இல்ல இல்ல குருதேவா, அந்த கேள்வியிலேயே பதில் இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் தான் தவறு. எனக்கு சரியான பதில் தான் வேணும். பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்றது சரிதானே? இந்த கேள்விக்கான பதில் தவறுதான். ஏன் சொல்றேன்னா, தவறுங்கிற அந்த வார்த்தைய நாம உச்சரிக்கும் போதே
தவறுன்னு தானே சொல்ல முடியும். ஆமா ஆமா மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா, சரியான பதில். ராமகிருஷ்ணன் 4 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கான். மோகினி தேவி ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்காங்க. மகாராஜா, நீங்களும் கேள்வி கேட்கலாமே. இல்ல, என்னால கேள்வி கேட்க முடியாது. அதுக்கு காரணம், நேத்து ராத்திரி நான் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட தான் இருந்தேன். போட்டிக்கான பயிற்சியில நான் அவனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால கேள்வியை நான் கேட்டேன்னா அது நியாயமா இருக்காது. இப்போ இந்த போட்டியில 4 பதிலுக்கு 1 தான் வந்திருக்கு. ராமகிருஷ்ணன் முன்னிலையில இருக்கான். அதனால இந்த போட்டியை மேலும் தொடர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் இந்த போட்டியோட வெற்றியாளர். நான் இந்த போட்டியோட முடிவை ஏத்துக்க மாட்டேன். இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இங்க இருக்கிற எல்லாருக்குமே பண்டிதர் ராமகிருஷ்ணாவை நல்லாவே தெரியும். அவர் கூடவே இருக்கிறவங்க யாராவது ஒரு நபர் இவருக்கு அறிமுகம் இல்லாம இருந்தா அவர் கேள்வி கேட்கட்டும். ஒருவேளை அதுக்கும் என்னால பதில் சொல்ல முடியலன்னா அப்போ என்னோட தோல்வியை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். அப்படின்னா சரி, இப்போ நான் உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். இங்க இன்னொரு கேள்வி கேட்கப்படும். ஒருவேளை நம்ம மோகினி தேவியார் அந்த கேள்விக்கான சரியான பதில சொல்லிட்டாங்கன்னா நான் உடனடியா என்னோட தோல்வியை ஏத்துக்கிறேன். இங்கேயே என்னோட தலை வணங்கி மோகினி தேவியார் காலை தொட்டு அவங்களுக்கு அடிமையா வாழறேன். ஆனா கேள்வியை கேட்கிறவங்க விஜயநகரத்து அரசவை உறுப்பினரா இருக்கக்கூடாது, என் குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் இருக்கக்கூடாது. மகாராஜா, உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த போட்டி நியாயமானதா மாறணும்னு சொன்னா இந்த மோகினி தேவியாருடைய பல்லக்க தூக்குற 8 நபர்கள்ல யாராவது ஒருத்தர் தான் அந்த கேள்வியை கேட்கணும். ஒருவேளை மோகினி தேவியார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரியே என் தோல்வியை ஏத்துக்கிறேன். ஆனா இதுதான் மோகினி தேவியாருக்கான கடைசி வாய்ப்பா இருக்கும். பண்டித ராமகிருஷ்ணன் தனக்குத்தானே குழிய தோண்டிக்கிட்டான். ஏற்கனவே ஜெயிச்சிட்டான். இப்ப புத்தியை பயன்படுத்தி தோக்க போறான். எனக்கு சம்மதம். சாயந்தரம் வேளையில மகா பண்டிதர்கள் கேள்வி கேட்க இங்க வர வைக்கப்படுவாங்க. எந்த 3 முக்கிய விஷயம் மனுஷங்கிட்ட இருக்கோ அது அந்த ஜீவராசி கிட்ட இருக்காது. இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, போதிகமான சக்தி, கல்பனா சக்தி, அப்புறம் குரல் சக்தி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சொன்ன பதில் ரொம்ப சரியானது. அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். அமைதி, அமைதியா இருங்க. மோகினி தேவி, நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க. நீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனை உங்களுடைய அடிமையாக்க நினைச்சீங்க. அதுக்கு பதிலா இப்போ பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு தக்க தண்டனையை தருவான். மோகினி தேவியாரே, இன்னைக்கு வரைக்கும் நீங்க உங்க திறமையை பயன்படுத்தி இந்த பண்டிதர்கள் எல்லாரையும் அவமானப்படுத்திருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டுமே பதில் தெரிஞ்ச கேள்விகளை மட்டுமே கேட்டு இவங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்கீங்க. கபட நாடகம் ஆடி இவங்க எல்லாரையும் தலகுனிய வச்சிருக்கீங்க.
நீங்க அடிமைகளா ஜெயிச்சவங்க கேட்ட கேள்விக்கே பதில் சொல்ல முடியாததால இனிமே நீங்க அவங்களுக்கு முதலாளியும் கிடையாது, அவங்க உங்களுக்கு அடிமைகளும் கிடையாது. சரியா சொன்னீங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. நீங்க சொன்னது எல்லாம் சரிதான். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே நான் மட்டும்தான் பெரிய அறிவாளின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க நிச்சயமா ஒரு வடிகட்டின முட்டாளாதான் இருந்தாகணும். ஏன்னா 5 அறிவு இருக்கிற ஒரு சின்ன பறவையாலையும் ஆகாயத்துல சுதந்திரமா பறக்க முடியும். ஆனா எல்லா வளங்களும் இருக்கிற இந்த நிலத்துல 6 அறிவு படைச்ச மனுஷனால ஏன் வாழ முடியல? நீங்க தானே சொன்னீங்க காதல்ல நவரசம் இருக்குன்னு. அந்த பதில் தப்பானதுன்னு இன்னைக்கு நான் உங்க கண்ணு முன்னாடியே நிரூபிக்கிறேன் தேவியாரே. காதல்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். மகாராஜா, காதல்ங்கிறது உண்மையிலேயே எப்படி விவரிக்கக்கூடிய ஒண்ணுன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு சுயநலமான எண்ணமும் இல்லாம சந்தோஷத்தை தர, ஆனந்தம் தரக்கூடிய, மனசுல நிம்மதியை தர உணர்வு. உண்மையான காதலுக்கு யார உதாரணம் காட்டுறோம்? தாய், தகப்பன், தம்பி, அண்ணன், தங்கச்சி, இதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் சுயநலம்னு ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு தாய் தான் மகனுக்கு காட்டக்கூடிய பாசத்துல கூட நிச்சயமா சுயநலம் ஒளிஞ்சிருக்கும். வயசான காலத்துல தான் பெத்த புள்ள தனக்கு உதவியா இருப்பான்னு அந்த கடவுள் கிட்ட தினமும் வேண்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா உண்மையான காதலும் அன்பும் அவர்கிட்ட தான் இருக்கு. அது ஈஸ்வரனா இருக்கலாம், அம்மனா இருக்கலாம். நமக்கு பிரச்சனைனா அந்த கடவுளை தான் கூப்பிடுறோம். ஏதாவது ஒண்ணு வேணும்னா வேண்டிக்கிட்டு பூஜை பண்றோம். ஆனா தெய்வம் எந்த சுயநலமும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம பிரார்த்தனைகளை நிவர்த்தி பண்ணுவாரு. அதுதான் உண்மையான காதல் மகாராஜா. காளி மாதா எனக்கு அந்த அன்பை தான் கொடுத்திருக்காங்க. குருதேவா, இன்னைக்கு என்னால அரசவைக்கோ மகாராஜாவுக்கோ அவமானம் இல்லைல்ல? பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் உனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அதுக்கு காரணம் நடந்த போட்டியில நீ ஜெயிச்சதுக்காக மட்டும் இல்ல. அதுக்கு முக்கிய காரணம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே அன்புனா என்னன்னு புரிய வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம விஜயநகரத்தோட மரியாதையை காப்பாத்திட்ட. மோகினி தேவி, உங்களுக்குள்ள பௌதிக சக்தியும் இல்ல, கற்பனை சக்தியும் இல்ல. ஏன்னா உங்களாலதான் கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. ஏன்னா அனுபவத்திலையும் ஞானத்திலையும் சிறந்த இந்த ஞானிகள் எல்லாரையும் உங்க அடிமைகளாக்கி வாயை அடைச்சு வச்சிருந்தீங்க. இது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியுமா? நீங்க உங்களோட அழகு மேல ரொம்ப அகங்காரத்தோட இருக்கீங்க. உங்களுக்கு நான் கொடுக்க போற தண்டனை, உங்க பெண்மைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட இருந்து பறிக்க போறேன். அது உங்களுடைய கூந்தல். என்ன மன்னிச்சிடுங்க. இப்படி ஒரு தண்டனைய எனக்கு கொடுத்து என்ன அவமானப்படுத்தாதீங்க. கூந்தலுங்கிறது ஒரு பெண்ணுக்கு அழக மட்டும் சேர்க்காது, அது அவங்களோட சுயமரியாதையையும் குறிக்கும். என்னுடைய வளர்ப்பு இவ்ளோ கேவலமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னால ஒரு பெண்ணுக்கு மரியாதைய கூட கொடுக்க முடியல. ஒருவேளை நீ ஏன் வயிற்றுலதான் பிறந்திருந்தனா இவங்களுக்கு கொடுத்த தண்டனைய உடனடியா நீ விடுதலை பண்ணு. இவங்கள மன்னிச்சு விட்டுரு. பாத்தீங்களா மோகினி தேவியாரே, இவங்க என்னோட தாய். ஆனா இவங்களும் ஒரு பெண்மணி. இவங்கள தான் நீங்க அவமானப்படுத்துனீங்க. ஆனா என்னைக்கு இவங்களே உங்க மானத்தை காப்பாத்த அவங்க சொந்த பையனை எதிர்த்து நிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இன்னைக்கு உங்களாலதான்
இந்த பண்டிதர்கள் எல்லாரும் விடுதலை ஆகுறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எத்தனை நாட்கள் இவங்களெல்லாம் அடிமையாக்கி இருந்தீங்களோ அத்தனை நாட்கள் நீங்களும் இவங்களுக்கு சேவகம் செய்யணும். ஏன்னா அப்பதான் இந்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும். நான் இத மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். நீங்க என்ன தயவு செஞ்சு மன்னிக்கணும். மகாராஜா, நான் அகங்காரத்தோட நடந்துகிட்டதுனால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. வரத்துக்கு ஏன் இவ்வளவு தாமதமாச்சு? கணி எங்க? குருஜி கண்ணி போயிட்டான். ஆ? அதாவது இப்ப அவன் நம்ம கூட இல்ல, விஜயநகரத்தை விட்டே போயிட்டான். கணி விஜயநகரத்துல இல்லையா? என்னடா உளர்ற? குருஜி, நேத்து நாங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு காக்கா எங்களை வழிமறிச்சது. கண்ணி அத கல்ல தூக்கி அடிச்சான். உடனே அந்த காக்கா எங்களை கொத்திடுச்சு. ஆனா அது கண்ட இடத்துல எல்லாம் எங்களை கொத்திச்சு குருநாதா. அதனால கணியை நான் அவங்க வீட்டுல பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அரசவைக்கு வருகிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர். மந்திரியாரே, மகாராஜா, சபையோட செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம். மகாராஜா பெல்லம் கொண்ட கிராமத்திலிருந்து வந்திருக்கிற திருவாளர் பிரசன்னா உங்களை சந்திக்க விரும்புறாராம். நிச்சயமா. தக்க மரியாதையோட அவங்கள உள்ள கூட்டிட்டு வர சொல்லுங்க. உத்தரவு மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. மகாராஜா, நான் ரொம்ப வறுமையில வாடுற ஒரு பிராமணன் மகாராஜா. எந்த அளவுக்கு வறுமைன்னா வறுமையே என்னை பார்த்து பிச்சை போட்டுட்டு போற அளவுக்கு ஒரு வறுமை. மந்திரியாரே, மகாராஜா, இவருக்கு நம்ம அரசாங்க நிதியில இருந்து பொற்காசுகளை கொடுங்க. இல்ல மகாராஜா, பொற்காசுகள் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல மகாராஜா. அப்போ வேற என்ன பிரச்சனை? மகாராஜா, எனக்கு ஒரு அழகான, அன்பான, அறிவான சுப்ரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா. உங்க பொண்ணு உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல மகாராஜா, என் பொண்ணு எனக்கு பிரச்சனை இல்ல. நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணத்தை தாராளமா நடத்தி வைங்க. அத பத்தி கவலையே படாதீங்க. இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளையும் செலவுகளையும் அரசாங்கமே ஏத்துக்கும். பெண்ணோட திருமணம் பிரச்சனையா இருக்க கூடாது. மகாராஜா, நான் ரொம்ப வறுமையில வாடுற ஒரு பிராமணன் மகாராஜா. எந்த அளவுக்கு வறுமைன்னா வறுமையே என்னை பார்த்து பிச்சை போட்டுட்டு போற அளவுக்கு ஒரு வறுமை. இருந்தாலும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே என்னதான் பிரச்சனை? மகாராஜா, எனக்கு பிரச்சனையே இவங்க 2 பேர் தான். இவன் ஸ்ரீநாத், இவன் பிரசாத். மகாராஜா, இந்த ஸ்ரீநாத் தான் என் பொண்ணுக்கு ரொம்ப பொருத்தமான மாப்பிள. அவன் பலசாலி மட்டும் இல்ல, நல்ல குணமும் இருக்கிறவன். இவன் லட்சியத்தோட வாழ பெரிய பணக்காரன். ஆனா இந்த பிரசாத் பலசாலியும் கிடையாது, அழகானவனும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது. இப்ப என்னுடைய குழப்பம் என்னன்னா, இந்த 2 பேர்ல யார் என்னுடைய பொண்ணுக்கு சிறந்த மாப்பிளையா இருப்பாங்கன்னு முடிவெடுக்கிறது தான். ஆனா இந்த முடிவை உங்க பொண்ணு தானே எடுத்தாகணும். ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது நம்முடைய விஜயநகர ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் குற்றம்னு உங்களுக்கு தெரியும்ல. மகாராஜா, நான் கடுமையான வறுமையில வாழறவன். இந்த மொத்த தர்பாருக்கும் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு வறுமையில வாடுறீங்கன்னு. உங்களை பார்த்து அந்த வறுமையே நேர வந்து பிச்சை போட்டுட்டு போகுங்கிறது தெரியும். முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. மகாராஜா, என்னுடைய பிரச்சனை என்னன்னா, என் பொண்ணு என்ன சொல்லிருக்கான்னா, முடிவெடுக்கிற பொறுப்பை மகாராஜா கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டா. இப்ப இந்த வேலையும் நான் தான் பார்க்கணுமா? இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுத்தா அவனுக்கே நான் சந்தோஷமா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இங்க பாருங்கய்யா, முடிவு பண்றது என்னவோ சுலபம்தான். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இத மகாராஜா மட்டும்தான் முடிவு பண்ணணும். நான் சொல்றேன், உங்களோட பொண்ணு. மன்னிச்சிடுங்க ஆச்சாரியாரே, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறது மகாராஜா முடிவெடுக்க போற அந்த நபரை தான். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? உனக்கு இவ்வளவு அகங்காரமா?
நீ என்னையே அமைதியா உட்கார சொல்றியா? நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் ஆச்சாரியாரே. நான் வறுமையில வாழ்றவன். நான் அமைதியா உட்கார்றேன். நீ சொல்ல வந்ததை சொல்லிடு. மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நடந்த சம்பவங்களை கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறதுன்னு உங்களால ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்படின்னா மகாராஜா, நேத்து ராத்திரி தான் நாங்க இந்த விஜயநகரத்துக்கு வந்தோம். அந்த நேரத்துல எங்களுக்கு ரொம்ப பசிச்சது. ஸ்ரீநாத் எங்களை ஒரு தர்ம சத்திரத்துக்கு கூட்டிட்டு போனான். அங்க சுவையான விருந்தும் இருந்தது. ஆனா இந்த பிரசாத் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அவன் என்ன ஒரு வயசான அம்மாவோட குடிசைக்கு கூட்டிட்டு போனான். அங்க நாங்க பணத்தை கொடுத்து வெறும் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டோம். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்ரீநாத் பணத்தை செலவு பண்ணி எங்களுக்காகவே ஒரு நல்ல விடுதியில வசதியான அறைய தேர்ந்தெடுத்தான். ஆனா இந்த பிரசாத்தால ஒரு வெட்ட வெளியில கிணத்துக்கு பக்கத்துல நாங்க படுக்க வேண்டியதாயிடுச்சு. மகாராஜா, என்னுடைய வறுமையை புரிஞ்சுக்கிட்டு அரசவைக்கு வர்றதுக்காக விலை உயர்ந்த ஆடைகளை ஸ்ரீநாத் எனக்கு கொடுத்தான். ஆனா இந்த பிரசாத் இருக்கானே, அந்த ஆடைகள் எல்லாத்தையும் தண்ணீர நினைச்சிட்டான். மகாராஜா, ஒருவேளை என்னுடைய பொண்ணு இந்த முடிவை உங்களை எடுக்க சொல்லாம இருந்திருந்தா நான் இந்த பிரசாத் விரட்டிட்டு ஸ்ரீநாத்துக்கு என் பொண்ணை சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பேன். இன்னொரு சம்பவமும் நடந்தது. வீட்டை விட்டு கிளம்பும் போது என்னோட பொண்ணு சுப்ரியா ஸ்ரீநாத்துக்கு தங்கத்தால செஞ்ச விலை உயர்ந்த மோதிரம் ஒண்ண பரிசா கொடுத்தா. ஆனா இந்த பிரசாத்துக்கு தன்னுடைய கையாலேயே இத ஆடை ஒண்ண பரிசா கொடுத்தா. இதை வச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது என்னுடைய பொண்ணு ஸ்ரீநாத்தை தான் விரும்புறாங்கிறது. இருந்தாலும் அவளால வெளிப்படையா சொல்ல முடியல. அதனால இதை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கா. மகாராஜா, என்னுடைய பணிவான வேண்டுகோள், நடந்ததெல்லாம் வச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவா நீங்க எடுங்க. என்னோட முடிவு என்னன்னா, உங்க பொண்ணோட கல்யாணம் பிரசாதோட தான் நடக்கணும். என்ன சொல்றீங்க மகாராஜா? என்னன்னு கேட்டா, அதாவது முடிவை நான் எடுத்துட்டேன். இருந்தாலும் இப்படி ஒரு முடிவை நான் ஏன் எடுத்தேங்கிற காரணத்தை என்னுடைய சிறப்பு ஆலோசகர் பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்லுவார். சரிங்க மகாராஜா, இதோ வந்துட்டேன். மரியாதைக்குரிய பிரசன்னா அவர்களே, பிரசாத் நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது இவரு புத்திசாலிங்கிறது தெரியுது. அதோட இவர் உங்க பொண்ண ரொம்ப காதலிக்கிறாரு. இந்த முடிவுக்கு நீ எப்படி வந்த பண்டித ராமகிருஷ்ணா? இதுக்கான பதில பிரசன்னா தெரிஞ்சுக்க விரும்புறாரு. பிரசன்னா அவர்களே, இந்த பிரசாத் நீங்க சுவையான சாப்பாடு சாப்பிடுறதுக்கு பதிலா தயிர் சாதம் சாப்பிட வச்சிருக்காரு. உங்க உடல்நிலை கெடாம நீங்க மகாராஜாவை நல்லபடியா பாக்குறதுக்கு உதவி பண்ணிருக்காரு. அப்போ கிணத்தாண்ட படுக்க வச்சாரா? அதுக்கு என்ன சொல்றீங்க? ஏன்னா கிணறு கிட்ட தானே காலையில எல்லா வேலையுமே தொடங்கும். காலையில மக்கள் அங்கதான் முதல்ல குளிக்க வருவாங்க. நீங்க அங்க தூங்குனதாலதான் காலையில சீக்கிரமா கிளம்பி அரசவைக்கும் நீங்க சீக்கிரமா வந்திருக்கீங்க. அப்ப அந்த விலை உயர்ந்த ஆடைகளை ஏன் ஈரமாக்கனா? அப்ப அவனுடைய எண்ணம், அரசவையில எல்லாரும் என்ன பார்த்து நான் வறுமையில வாழற ஏழை பிராமணன், எந்த அளவுக்கு வறுமைன்னா வறுமையே என்ன பார்த்து பிச்சை போடணும்னு நினைக்கணும்னா. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இந்த பிரசாத் எதுக்காக அப்படி செஞ்சார்னா, உங்க விலை உயர்ந்த ஆடைகளை பார்த்து மகாராஜா கல்யாணத்துக்கு குறைவான பணத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. அரசவையுடைய விதிமுறை என்னன்னா, இங்க உதவி கேட்டு வரவங்க எல்லாருக்கும் அவங்க அவங்களுடைய தகுதியை பார்த்து தான் அரசர் உதவி பண்ணுவாரு. அப்புறம் உங்க பொண்ணுக்கும் பிரசாத் தானே பிடிச்சிருக்கு. எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன்னா என் பொண்ணு தான் கையாலேயே ஒரு தங்க மோதிரத்தை இந்த ஸ்ரீநாத்துக்கு கொடுத்திருக்கா. ஆனா இந்த பிரசாத்துக்கு சாதாரண ஆடையே கொடுத்திருக்கா. உங்க பார்வையில வேணும்னா சாதாரணமா இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தங்க மோதிரத்தை எந்த ஒரு தங்க கடையில இருந்து நம்ம சுலபமா வாங்கிடலாம். ஆனா தான் கையாலேயே செய்து கொடுத்த அந்த ஆடையில உங்க பொண்ணுடைய அன்பு மறைஞ்சிருக்கு. அதை தயார் பண்ண எத்தனை மாசங்களா இருக்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தானே நாம அந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம். அப்படின்னா இது அவ நேரடியாவே சொல்லிருக்கலாம் இல்லையா? அவ எதுக்காக என்ன மகாராஜா கிட்ட அனுப்பணும்? அது ஏன்னா உங்க பொண்ணு ரொம்பவே புத்திசாலி. நீங்க என்ன மன்னிக்கணுங்க, நான் உங்களை தாழ்த்தி பேசுறேன்னு நினைச்சுக்க வேணாம். நீங்க ஒரு ஏழை பிராமணன்னு உங்க பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஏழைய தேர்ந்தெடுத்து உங்க உணர்வுகளை காயப்படுத்தணும்னு அவ நினைக்கல. அதனாலதான் இந்த முடிவு மகாராஜா கிட்டே ஒப்படைச்சிருக்கா. என்னால இன்னொரு விஷயத்த கூட ரொம்ப உறுதியா சொல்ல முடியும். உங்க பொண்ணு
இப்ப இந்த அரசவையில தான் எங்கேயோ இருக்கணும். சுப்ரியா அவர்களே, சுப்ரியா, எனக்கு நல்லா தெரியும் நீங்க இப்ப இந்த அரசவையில தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கீங்க. கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? வணக்கம் மகாராஜா. பண்டிதனை ராமகிருஷ்ணா, சுப்ரியா இங்கதான் நம்ம அரசவையில தான் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? மகாராஜா, ஒருத்தர் வாழ்க்கையோட முக்கியமான தருணத்துல முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரம் இது. அதை தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கிறது இயல்புதான். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மைன்னு நிரூபிச்சிட்டீங்க. மரியாதைக்குரிய பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, ஒரு விஷயத்துல மட்டும் எந்த சந்தேகமும் இல்ல. உங்க சிறந்த அறிவாற்றலுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய படையே வந்தாலும் அது தோத்து போயிடும். நீங்க அதிகமா புகழறீங்கன்னு தோணுது. ஆச்சாரியரே, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சரியான நேரம் வரும்போது இப்போ நான் சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு அப்போ உங்களுக்கு தெரிய வரும். மகாராஜா, இந்த கல்யாண ஜோடிக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். நிச்சயம். உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும். மந்திரியாரே. உத்தரவு மகாராஜா. இது எங்க தரப்புல இருந்து ஒரு சின்ன பரிசு. இந்த திருமணத்துக்கு உண்டான மொத்த செலவையும் அரசாங்கமே ஏத்துக்கொண்டு எல்லார் முன்னாடியும் நான் அறிவிக்கிறேன். இந்த முடிவுக்காக நீங்க வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க ஒரு ஒழுக்கமான மனிதர், அழகானவரு, அறிவுடையவரு, நல்ல செல்வந்தரும் கூட. அந்த காளி தாய் உங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுப்பான்னு நம்புறேன். ஆனா சுப்ரியாவுக்கு பிரசாத் தான் பொருத்தமானவர். மகாராஜா, நம்ம விஜயநகரத்தோட சிறந்த பயில்வான் திரு கேசரி வல்லப் மற்றும் பயில்வான் அசத்தல் துர்ஜனுக்கு இடையில மல்யுத்த போட்டிக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்த அசத்தல் துர்ஜன் யாரு? மகாராஜா, அவர் பக்கத்து ராஜ்யத்தோட பயில்வான். 4 ராஜ்யங்களோட பயில்வான்களை தோக்கடிச்சிட்டு அவர் இப்ப கேசரி வல்லப்புக்கு சவால் விட்டிருக்காரு. அந்த சவாலை திரு கேசரி வல்லப் பயில்வான் ஏத்துக்கிட்டாரு. அற்புதம். நான் கேசரி வல்லப் கிட்ட எதிர்பார்த்ததும் இதான். ஏன்னா அந்த பயில்வான் நம்ம ராஜ்யத்தோட கௌரவம். மகாராஜா, அவங்க 2 பேரும் உங்களை சந்திக்க விரும்புறாங்க. நிச்சயமா சந்திக்கிறேன். அவங்க 2 பேரையும் இங்க வர சொல்லுங்க. உத்தரவு மகாராஜா. வணக்கம் மகாராஜா. பயில்வான் அசத்தல் துர்ஜன் எங்க காணோம்? என்ன கர்மண்டா இது? வணக்கம் மகாராஜா. ஆமாம்,
இப்போ எதுக்காக இந்த புகையை போட்டிருக்காங்க? நான் எங்க போனாலும் இந்த புகை என் கூடவே வரும். இதனால எனக்கு சக்திகள் கிடைக்கும். உங்களை விஜயநகர ராஜ்யத்துக்கு வரவேற்கிறேன். எங்க ராஜ்யத்தை சேர்ந்த பயில்வான் கேசரி வல்லபுக்கு நீங்க சவால் விட்டிருக்கீங்க. ஆமா, இவரை பூச்சி மாதிரி நசுக்கிடுவேன். உங்க 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மகாராஜா, இந்த போட்டியை பார்க்கறதுக்கு நீங்களும் வந்தீங்கன்னா உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா மகாராஜா, நீங்களும் எங்களுக்கு சாட்சியா இருப்பீங்க. நான் உங்க பயில்வான நான் சொன்ன மாதிரி பூச்சி மாதிரி நசுக்கிடுவேன். நிச்சயமா நானும் மல்யுத்தத்தை பார்க்க வருவேன். போட்டி அன்னைக்கு நாம சந்திக்கலாம். இந்த அண்ணனோட கைய பார்க்கும்போது என் இடுப்பு சைஸை விட ரொம்ப சிறுசாதான் இருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை. என்ன 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 பண்றீங்க? ஏன் மேல தூக்குறீங்க? வேணாம் வேணாம், இறக்கி விட்டுடுங்க. நீங்க அநியாயத்துக்கு அகலமா இருக்கீங்க. குருவே கீழே தூக்கி போட்டுட்டாரு. குருவே. மரியாதைக்குரிய பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, ஒரு விஷயத்துல மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை. உங்க சிறந்த அறிவாற்றலுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய படையே வந்தாலும் அது தோத்து போயிடும். பண்டித ராமகிருஷ்ணா, இப்போ உன்னோட புத்திசாலித்தனம் உன்னை எப்படி காப்பாற்ற போகுதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். ஆஹா, எவ்வளவு ஒரு சுகமான அனுபவம் ஏற்பட போகுது. எனக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சௌதாமணி, நீ எங்க இருக்க? வாமா. வந்துட்டேன் குருவே. நீயா? நீ எதுக்காகடா இங்க வந்த? அறிவு கட்டவன, கனி இல்லாம நீ தனியா இருக்கங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக என்ன கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்றதுக்காகவே வந்துகிட்டு இருக்கியே. வேலை வந்துட்டீங்களாக்கா? இதுக்குதான் நம்மள திட்டணும். குருஜி, இப்ப என் மனசுல ஒரு விஷயம் தோணுது. உன் மனசுல எப்பவும் தவறான எண்ணங்கள் ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கும். ஏண்டா கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாதா? சொல்லி தொலை. குருஜி, விஜயநகரத்துல மல்யுத்தத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு என்ன போ? குருஜி, நீங்களும் அந்த போட்டியில கலந்துகிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். குருவே, இந்த மல்யுத்தத்துல மட்டும் நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க மகா பண்டிதர் மட்டும் இல்ல, சகல வல்லமையும் படுத்த மாவீரர்னு வேற சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யாராலையும் உங்களை இந்த ஊர்ல தோக்கடிக்க முடியாது. முட்டாள், அனாவசியமா என்கிட்ட ஏன் அடி வாங்கணும்னு ஆசைப்படுற? இல்ல, இந்த அருமையான நேரத்துல போய் யாராவது மல்யுத்தத்தை பத்தி பேசுவாங்களா என்ன? இவன் யோசனை நல்லா இருக்கு தத்து. மணி சொல்றதுதான் சரின்னு படுது. நீங்க எனக்காக இந்த போட்டியில கலந்துகிட்டு தான் ஆகணும். நீங்க இருக்கும்போது வேற ஒருத்தர் மல்யுத்த போட்டி வெற்றியாளரா எப்படி ஆக முடியும்? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல தத்து. இல்ல. என்னாச்சு குருவே? வயித்த ஏதாவது கலக்குதா? வாய் மூடுறா. உங்க மேல எனக்கு கோவமா வருது. வேண்டாமா, நீ கோவப்படாத. நான் இந்த முட்டாள தான் திட்டிக்கிட்டு இருந்தேன். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த போட்டியை பத்தி பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. அதனாலதான் நான் கோவப்பட்டேன். அது மட்டும் இல்லாம நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மகத்தான விரதத்தை ஆரம்பிச்சிருக்கேன். ஒருவேளை இந்த போட்டியை பத்தி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா விரதத்தை நான் தள்ளி வச்சிருப்பேன். ஆமா ஆமா, இவர் போய் பேசல, உண்மைதான் பேசுறாரு. கொஞ்சம் இப்படி வா, ஏன் உட்காரு. நான் உங்ககிட்ட நான் கலந்துகிட்ட ஒரு மல்யுத்த போட்டியை பத்தி சொல்ல சொல்லுங்க. உனக்கு சட்டான் சிங் பைல்வானை பத்தி தெரியுமா? நல்லா தெரியும். அப்ப அதை சொல்லக்கூடாது. சரி, நீ மல்கான் சிங் பைல்வானை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இல்லன்னு சொல்லுங்கக்கா. இல்ல. அதுதான் எனக்கும் வேணும். இந்த மல்கான் சிங் பைல்வான் ஒரு காலத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மல்யுத்த வீரன்.
அவன் எனக்கு சவால் விட்டான். நான் அந்த சவாலை ஏத்துக்கிட்டேன். அப்புறம் நான் அவன் கூட போட்டி போடுறதுக்காக அப்படியே களத்துல குதிச்சேன். அவன் ஏன் முன்னாடி நிக்கிறான், நான் அவன் முன்னாடி நிக்கிறேன். அவன் என்ன பார்த்தான், நான் அவனை பார்த்தேன். நான் முன்னாடி போனா அவன் பின்னாடி போறான். அவன் இந்த பக்கம், நான் இந்த பக்கம், நான் இந்த பக்கம், அவன் அந்த பக்கம். நேரம் பார்த்து நான் அவனை பிடிச்ச மண்ணை கவ்வ வைக்கலாங்கிற நேரத்துல தும்மல் வந்துருச்சு. எப்படி தும்முனா, சத்தமா தும்மி முடிச்சிட்டு கண்ணை திறந்து பாக்குறேன், அந்த மல்கான் சிங் காணாம போயிட்டான். எங்க போனார் அவரு? என்னோட வீரத்தை பார்க்க அங்க நிறைய பார்வையாளர்கள் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது. நான் தும்முனதுக்கே அந்த மல்கான் சிங் பைல்வான் மேல பறந்து போயிட்டான்னு. என்னடா பண்ற? அது நல்லா சுத்தி காட்டுற குருதேவா. நல்லா சுத்துறான்ல. இங்க வாயே. அக்கா இருக்காங்க குருதேவா. விளையாட்ட வேற எங்கேயாவது போய் வச்சுக்க. மணி, நான் உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா முட்டாள். இப்போ நான் அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் கதையை முடிக்கிறத பத்தி யோசிக்கிறேன். பலத்துக்கு பதிலாக உன் புத்தியை வச்சு நீ எப்படி தப்பிக்கிறேங்கிறத நானும் பார்க்கறேன் பண்டித ராமகிருஷ்ணா. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஏய், தலப்பா கட்டு தலையா, எதுக்கு வீட்டை மல்யுத்த கிளம்ப மாத்திக்கிட்டு இருக்க? மல்யுத்தம் பண்றியா இல்ல அதை கட்டிக்கிட்டு தாமி கிட்ட தோப்பு காரணம் போடுறியா? இரு, அதை உருவி விட்டுறேன். எங்க ஓடுறேன் நில்லு. சரி சரி போடாத, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்ன விஷயம்? விஜயநகர்ல கேசலி வல்லபுக்கு பக்கத்து நாட்டு பைல்வான் துல்ஜன் சவால் விட்டுருக்காரு. 2 பேருக்கும் மல்யுத்தம் நடக்க போகுது. ஓ அப்படியா? ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நானும் அந்த மல்யுத்தத்தை பார்க்க போறேன். இது ஒரு விஷயமா? நானே அரசவையில தினமும் மல்யுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். களத்துல நான் எப்பவுமே தயாரா இருப்பேன். எனக்கு எதிராக களத்துல நிக்கிறது யார் தெரியுமா? தாத்தாச்சாரியார் அவர்கள். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.